2 நாளைக்கு முன்னாடி நடந்த மூலிகை சம்பவத்துக்கு அப்புறம் வெளிப்பார்வைக்கு காஞ்சனா கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் காஞ்சனா மேல அவங்களுக்கு கோவம் இருந்தது. எனக்கு கொஞ்ச நாளா நான்வெஜ் எதுவும் கொடுக்காம கேரட்டே சாப்பிட வச்சு கொடுமை கொடுத்தது இல்லாம என் புள்ள முன்னாடி நான் செஞ்ச தப்ப எடுத்து காட்டுனாலே அப்படின்னு அவ மேல கோவம் இருந்துச்சு. ஆனா காஞ்சனா புத்திசாலி, நேரடியா அவ முன்னாடி மோத முடியாது, அவ எல்லாத்திலயும் ஜெயிச்சிருவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எப்பதான் அதை தீர்த்துக்க நேரம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல லலிதம்மா வீட்டுக்கு வந்தாங்க. லலிதம்மா வர நேரத்துல காந்தம்மா முன்னாடி இருக்கிற ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. லலிதாவை பார்த்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. லலிதாவும் அவங்களும் சின்ன வயசுல இருந்தே ஸ்நேகிதிங்க. லலிதாவை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாச்சு. தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை தன்னோட ஃப்ரெண்டான லலிதா கிட்ட சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. லலிதா சாதாரணமான பொம்பளையே கிடையாது. யாரு வீட்ல என்ன நடக்குது, என்ன கலகத்தை மூட்டலான்னு எதிர்பார்க்கிறவ. என்னடியே காந்தம், உன் மூஞ்சி ஏன் இப்படி வாடி போயிருக்கு? மாமியார் வீட்டுக்கு போன மருமகளும் வீட்டுக்கு இப்ப திரும்பி வந்துட்டாலே, இன்னும் ஏன் வாடியே கிடக்குது? பளபளன்னு ஜொலிக்கணும்ல. ஆமா, வருது வருது, கலை நல்லாவே வருது. அதை தாங்க முடியாம தான் நான் இப்ப தவிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். சரி வா, இப்படி வந்து உக்காரு. என்னோட மருமக தங்கம் அப்படின்னு நீ தானடி என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க. ஆமா, அந்த தங்கம் தான் இன்னைக்கு இரும்ப அரைச்சி என் வாயிலேயே ஊத்துது. எனக்கு முட்டி வலின்னு என் மருமக கிட்ட பொய் சொன்னேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா பண்ணா? என்ன நான்வெஜ்ஜே சாப்பிட விடாத மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம, காய்கறி வெறும் கேரட்டையே நான் சாப்பிடுற மாதிரி, அதுவும் இல்லாம நான் நாடகம் பண்றேன்னு என் பையன் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். ஐயோ, அப்படியா பண்ணிட்டா? ஐயோ, நீ ரொம்ப பாவண்டி. நம்ம காலத்துல மருமகங்க இருந்த மாதிரி இந்த காலத்துல மருமகங்க இருக்கிறாங்களா? அவங்க நம்ம கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தான் பண்ணிக்கணும். என்ன பண்றது சுசீலா, எனக்கு அவள மாதிரி யோசிச்சு பேச முடியுதா? இல்லையே, அவ புத்திசாலி. நான் என்ன பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறா. நீ பண்ற தப்பு எப்பவுமே இப்படிதான். நீ என்னதான் பண்ணாலும் அவ முகத்துக்கு நேரா பண்ண கூடாது. அவ முதுகுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும். மருமகங்களுக்கு தான் மாமியார் அப்படின்னா பயம் இருக்கணும். மாமியாருக்கு மருமக அப்படின்னு சொன்னா பயம் இருக்க கூடாதுரி. அவ ஒண்டியா இருக்கும்போது அவ மேல நீ கோபத்தை காட்டு. ரவி முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடி. ரவியும் ஒத்தையா இருக்கும்போது அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. குழம்பு நல்லா இல்ல, வீடு சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்ப அவ திரும்பி பதில் சொல்லுவாளே, அப்ப அவ கூட நீ சண்டை போடு. அப்படி பண்ணா என்ன நடக்க போகுது? அங்க தாண்டி இருக்கிறதே கிக்கு. ரவி வேலை விட்டு வரும்போது அவ உன் கூட சண்டை போடுற மாதிரி ஏற்படுத்தி கொடு. ரவி வந்த உடனே அவன் முன்னாடி நீ கண்ணீர் விடு. உன் பொண்டாட்டி என்ன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாடா, எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லு. ஆம்பளைங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வரும்போது இந்த மாதிரி போட்டு கொடுத்தாதான் அவளை திட்டுவாங்க. மருமகளுக்கு அவ புருஷன்கிட்ட அவளை பத்தி 1-2 சொல்லி குடுக்கறேன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா பயந்துகிட்டு உன் பேச்சுக்கே வரமாட்டாடி. அவ்வளவுதானா? உண்மையிலேயே ரவி என்னோட பேச்ச நம்புவானா? பெத்த அம்மா கண்ணீர் விட்டா உன் புள்ள உன்னை பார்த்து கவலைப்படாம இருப்பானா? சரிடி, நான் இன்னும் கிளம்புறேன். நான் இன்னொரு தடவை வரும்போது அந்த காஞ்சனா உன் கைக்குள்ள இருக்கணும், அத நான் பாக்கணும். சுஷிலா போனதுக்கு அப்புறம் காந்தம்மா தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சுஷிலா சொன்னது கூட உண்மைதானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. ஏதாவது சொல்லி சின்ன சின்ன காரணத்துக்காக மருமக கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. சுசீலா கிச்சன்ல டீ போட்டுக்கிட்டு இருந்தா. மாமனாரு ஹால்ல உக்காந்து இருந்தாரு. சரின்னு சொல்லி சுசீலா டீ எடுத்துக்கிட்டு அத்தை கிட்ட வந்து, அத்தை இந்தங்கத்த டீ வச்சிருக்கேன், இதுக்கு ஏலக்காவ தட்டி போட்டிருக்கேன், வாசனை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. காந்தம்மா கொஞ்சம் காஃபிய குடிச்சு பார்த்துட்டு, அட என்னடி காஃபி இவ்வளவு இனிப்பா இருக்கு, இது காஃபியா இல்ல பானகமா? இவ்ளோ சர்க்கரை கொட்டி என்ன சாகடிக்க பாக்குறியா? எனக்கு சுகர் வந்து சாவணும்னு நீ யோசிக்கிறியா? ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு கேரட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஸ்வீட் சாப்பிட்ட உடனே அதிகமா தோணுது போல. உனக்கு நான் என்ன சொன்னாலும் எனக்கு திருப்பி திருப்பி தான் பேசுவியா? என் பேச்சு இப்ப உனக்கு ஜோக்கா தெரியுதா? பெரியவங்க ஏதாவது சொன்னா அதை கேட்டு நடக்கிற பாடத்தை கத்துக்கோ. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு நல்ல புத்திய கத்து கொடுத்தாங்க. உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அத்தை, ஏன் அத்தை நீங்க காஃபிய பத்தி மட்டும் பேசுங்க, மரியாதை பத்தி ஏன் பேசுறீங்க? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? ஆமாண்டி ஆமா, முந்தா நேத்து என் பையன் முன்னாடியே என்ன மாட்ட வச்சியே,
அப்ப தெரியலையா உனக்கு எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு? வீட்டுக்குள்ள இவ்ளோ தூள் இருக்கே, இன்னைக்கு காலையில இருந்து தொடக்கலையா? அத்தை, நான் காலையில வீடு தொடக்கும் போது நீங்க டிவி பாத்துக்கிட்டு இங்கேதான் உக்காந்துருந்தீங்க. காலை கூட தூக்கி கொடுத்தீங்க. நானும் தொடச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அத்தை? ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. இருந்துட்டாலும் நான் அப்பல மறந்துட்டேன். இருந்தாலும் பாத்தியா, அங்கங்க தூள் அப்படியே தெரியுது. நீ ரொம்பவே சோம்பேறியா இருக்க. ஆபீஸுக்கு போற பொண்ணுங்க கூட உன்ன மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. ஏத்த இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறீங்க? சுசிலா ஆண்டி வந்து போனதுல இருந்து நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எரியிற தீயில எண்ணெய் ஊத்தி விட்டு போயிட்டாங்களா? ஓஹோ, என்னோட ஃப்ரெண்டு மேல கூட உனக்கு சந்தேகமா? அப்போ இந்த வீட்டுக்கு என்கிட்ட பேச யாருமே வரக்கூடாது. நானும் யாருகிட்டயும் பேசக்கூடாது. நீ பாடுறதுதான் பாட்டு, நீ ஆடுறதுதான் ஆட்டம், அப்படிதானே? அவங்க பேசுற சத்தத்தை கேட்டு ராகவையா ஹாலுக்கு வந்தாங்க. என்ன காந்தம், எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன காஃபிக்காக இப்படி கத்தணுமா சொல்லு? கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்க மருமகளுக்கு நான் எதுவுமே சொல்லக்கூடாது, உடனே அவளுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே, அப்ப நான் எதுவுமே பேசக்கூடாதா? அத்தை, நான் எப்பவுமே எப்படி காஃபி பண்ணுவேனோ இன்னைக்கும் நான் அப்படிதானே காஃபி பண்ணிருக்கேன். பாத்தீங்களா? அப்போ நான் சும்மா சொல்றேன்னு தானே உங்க மருமக சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க என்னால முடியாது. நான் எங்கேயாவது போயிடுறேன். அந்த நேரம் பார்த்து ரவி வீட்டுக்கு வந்தான். ரொம்ப டயர்ட்ல தான் வந்தான். ஆபீஸ்லயும் பாஸ் கூட சண்டை. ரொம்ப தலைவலியோட வீட்டுக்கு வந்தான். பையனை பார்த்த உடனே காந்தம்மா அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. பையனை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து யாருகிட்டயும் ஒரு பேச்சு கேட்காம வளர்ந்தவனா, இப்போ எல்லாருகிட்டயும் ஒரு பேச்சு கேட்க வேண்டிய காரணமாயிருச்சு. என்னங்கம்மா, என்ன ஆச்சு? யாரு உங்களை என்ன சொன்னா? வேற யாருப்பா, உன்னோட பொண்டாட்டி தான். காஃபில கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியா போட்டுட்டேன்னு சொன்னதுக்கு சுகர் வந்து நான் சாவுற அளவுக்கு அவ என்ன பார்த்து பேசினா. என்னோட ஃப்ரெண்டு சுஷிலா என்ன பார்க்க வந்தான்னு அவளையும் என் கூட சேர்ந்து திட்டி விட்டுட்டா. ரவி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்டா. ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுரு என்ன? ரவி, இல்லைங்க ரவி, நான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அத்தைதான் வேணும்னு பொய் சொல்றாங்க. என்ன காஞ்சனா, அம்மா இப்போ அழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறத விட்டுட்டு நீயும் அவங்களுக்கு போட்டிக்கு போட்டியா இருக்க. எங்க நீங்க முழுசா கேக்கலங்க. என்ன கேட்க வேண்டியது இருக்கு? காலையில ஆபீஸுக்கு நான் எந்திரிச்சு போகும்போதும் உங்க 2 பேரோட சண்டை, நான் திரும்பி வரும்போதும் உங்க 2 பேருக்கும் சண்டையா? ஒரு சின்ன காஃபிக்காக இவ்ளோ சண்டை போடுவீங்களா நீங்க? எப்பவுமே காஃபி செய்யற மாதிரி தாங்க இன்னைக்கும் நான் காஃபி வச்சேன். ஆனா சுஷில் ஆண்டி வந்து போனதுக்கு அப்புறம் தான். பாத்தியா ரவி, பாத்தியா உன் முன்னாடியே எப்படி பேசுறான்னு? நான் யாருகிட்டயும் பேசக்கூடாதா? இவ வச்சதுதான் ரூல்ஸா? நான் அப்படியே நடந்துக்கணுமா? அஞ்சனா, திஸ் இஸ் டூ மச். அவங்க வயசுல பெரியவங்க. அவங்க சொல்றத நீ கேட்டுக்கிட்டு போனுமே தவிர அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ எதிர்பதில சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நீ படிச்சவ தானே. பெரியவங்க கூட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு மரியாதை தெரியாது? வார்த்தையை கேட்ட உடனே காஞ்சனா ரொம்ப துக்கப்பட்டான். எப்பவுமே ரவி காஞ்சனாவை இப்படி பேசினவன் கிடையாது. மரியாதை தெரியாதான்னு கேட்டது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பேசுறீங்க ரவி? எனக்கு மரியாதை தெரியலன்னு சொல்றீங்களா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து அத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அத்தை என்னை எப்ப பார்த்தாலும் திட்டினாலும் எந்த வேலை சொன்னாலும் என் அத்தையாச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போவேன். உங்க அம்மாவோட கண்ணீரை பாத்தீங்களே தவிர என்னோட நேர்மையான உண்மையான மனசு உங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு காஞ்சனா, அதெல்லாம் அப்புறம். இப்ப அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச வேலைக்கு அம்மா கிட்ட முதல்ல சாரி கேளு. ரவி, பின்னாடி முன்னாடி யோசிக்காம பேசாதடா. உன் பொண்டாட்டியோட இது எந்த தப்பும் இல்ல. அந்தம்மா, ராகவையா அதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஜோரா அழுந்துகிட்டே, பாத்தியாப்பா பாத்தியா, உங்க அப்பனை கூட முந்தானில முடிச்சு வச்சிருக்கா. எல்லாரும் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிருக்காங்க போல. நீங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. காஞ்சனா பண்ணது சரின்னு சொல்ற மாதிரி நீங்க நிக்காதீங்க. காஞ்சனா, சே சாரி டு மாம் நவ். எங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்க. மன்னிப்பு கேக்குற மாதிரி எந்த தப்பும் நான் செய்யல. உங்க அம்மா நாடகம் ஆடுறாங்க. காஞ்சனா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. நாடகம் பண்றது எங்க அம்மா இல்ல, நீதான் நாடகம் பண்ற. எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியா? எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலனா எனக்கு பொண்டாட்டிய இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. இந்த வார்த்தையை கேட்டு அந்த வீடே மௌனமா இருந்துச்சு. ரவியோட வாயிலிருந்து வந்த வார்த்தை இடி மாதிரி இருந்தது. காந்தம்மா கூட ஒரு நொடி எதுவுமே பேசல. சண்டை இவ்வளவு தூரம் போகும்னு அவங்க நினைக்கல.
மருமக தன்னை பார்த்து பயப்படணும்னு அவங்க யோசிச்சாங்களே தவிர பையனோட வாழ்க்கை கெட்டு போனோன்னு அவங்களும் யோசிக்கவே இல்ல. காஞ்சனா ரவியோட மூஞ்ச பார்த்தா. அவ மூஞ்சில அவன் மேல இருக்கிற கோவம் போய் துக்கம்தான் தெரிஞ்சது. மரியாதை குடுக்கறதுக்கு தெரியல அப்படின்னா நான் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு வேஸ்ட்னு சொன்னீங்கல்ல. சரிங்க ரவி, உங்க அம்மாவுக்கு உங்களுக்கும் மரியாதை குடுக்கற நல்ல பொண்டாட்டியா நீங்க பாத்துக்குங்க. மரியாதை குடுக்க தெரியாத இந்த மருமக உங்களுக்கு தேவையில்லை சொல்லி காஞ்சனா கோவமா ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. ரவி கோவமா உக்காந்து இருந்தான். காந்தம்மா பயந்து போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. ராகவையாவும் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆபீஸ் கோவத்தை வீட்ல யாராவது காட்டுவாங்களா? உங்க அம்மா எதுவோ சின்னதா நாடகம் போட்டா, அத நம்பி உன் பொண்டாட்டி மனசு காயப்படுத்திட்டியேடா. காந்தம், இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா? வீட்டை ரெண்டாக்கிட்டியே, நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ஐயோ ஐயோ இல்லங்க, நான் இவ்வளவு தூரம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. மருமகளை சும்மா பயப்படுத்தலான்னுதான். நீ அவளை பயப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்களோட சம்பந்தத்தை உடைச்சிட்ட. இப்போ காஞ்சனா வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காஞ்சனா ரூமுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேக்கல. வெளியே எல்லாரும் கம்பீரமான மௌனம். அந்த அம்மாவுக்கு முதல் தடவை அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. சுசீலாவோட வார்த்தையை கேட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துல நெருப்பு வச்சிட்டுமேனு கவலை நேரம் அவங்க கைய விட்டு போயிருந்துச்சு. ரவி மெதுவா எந்திரிச்சு வந்து காஞ்சனாவோட ரூமோட கதவை தட்டினா. காஞ்சனா, காஞ்சனா. ரூமுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரல. கோவத்துல ரவி சொன்ன வார்த்தை காஞ்சனாவோட மனச உடைச்சிருச்சு. காஞ்சனா ரூமோட கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரவி காந்தம்மா சேர்ந்து இந்த நிலைமைய எப்படி சரி பண்ணுவாங்க? மாமியார் மருமகக்குள்ள வந்திருக்கிற இந்த சண்டை சரியாகுமா? காந்தம்மா அவங்க தப்ப சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இது எல்லாத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னா 4வது எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால கேசவன் செஞ்சத கண்டுபிடிச்சிட்டான். அரிசியில கலப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேகரத்தை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டான். கேசவனும் போலீஸோட கஸ்டடிக்கு போயிட்டான். இருந்தாலும் ராகவையா குடும்பத்தை நாசமாக்கணும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த குடும்பத்தை அழிக்க யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த தடவை வியாபாரத்தை இல்ல, அந்த குடும்பத்தையே நாசமாக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சான். கேசவன் அவனோட வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான். அவனோட முன்னாடி சோஃபால அவனோட பையன் சாகர் உக்காந்து இருந்தான். சாகர் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாவே இருந்தான். சாகர், அந்த ராகவையா அவனோட குடும்பமும் என்ன இந்த ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியாம செஞ்சிருச்சு. என்னோட வியாபாரத்தை மட்டும் இல்லாம கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்னால இந்த ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியலடா. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அவங்க குடும்பத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணணுமா, இல்ல அவன் பையனையே இல்லாத மாதிரி செய்யணுமா? எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஃபேக்டரிய கொளுத்திட்டா மறுபடியும் இன்சூரன்ஸ் பணத்தால ஆரம்பிச்சிருவாங்க. கையக்கால உடைச்சிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப குணம் ஆக்கிக்குவாங்க. ஆனா இந்த தடவை அடி அவங்க மனசுக்கு விழுவணும். அவளுக்கு தேவையானது அவங்களோட குடும்பம். அவங்க குடும்பம் உடஞ்சி செதறலா தெறிக்கணும். உடம்புல உயிர் இல்லாத சவமா சுத்தணும். டேடி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க வீட்ல ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் அவனோட பொண்ணு சிந்து. அவ கூட உன் காலேஜில உன் கூட தானே படிக்கிறா? தெரியும்பா, என்னோட ஜூனியர். ஆனா எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல. அறிமுகம் இல்லைன்னா என்னடா, அறிமுகப்படுத்திக்கோ. காதலிக்கிறேன்ற பேர்ல உன்னோட வலையில அந்த பொண்ண விழுகவை. அது எந்த அளவுக்குன்னா நம்மளுக்காக அவளோட குடும்பத்தையே அவ தூக்கி போட்டுட்டு வரணும். என்னப்பா சொல்றீங்க? சிந்துவ காதலிச்சு ஏமாத்தணுமா? அது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் ஒண்ணு இல்லப்பா. ஆனா அத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ என்னோட பையன்னு சுத்தமா சிந்துக்கு தெரியக்கூடாது. நீ வெறும் சாகர் மட்டும்தான். ஒரு தடவை நீ அந்த பொண்ணுக்கு காதல் வலை வீசுனா போதும். அவ உன்னோட வலையில சிக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுல கல்யாணம் மேல சத்தம் கேட்க கூடாது, சாவு சத்தம் தான் கேட்கணும். செய்வியா எனக்காக? அப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். நாளைக்குல இருந்தே என்னோட மிஷினை ஆரம்பிக்கிறேன். என்னோட காதல் நாடகம் முன்னாடி அவளோட புத்திசாலித்தனம் ஒண்ணும் பண்ண முடியாது. சேகர், சாகர் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிந்து நிதானமா சாகரோட வலையில விழுந்தா. சிந்து கிரவுண்ட்ல உக்காந்துகிட்டு நிதானமா செல்போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் வீட்ல சாகர், என்ன சாகர், கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தா அடிக்கடிக்கு நீங்க போன் பண்றீங்க,
சார் பார்த்தா என்ன திட்டுவாங்கல்ல? சார் உன்னை திட்டுனா அந்த நிமிஷம் மட்டும்தான் நீ கஷ்டப்படுவ. ஆனா உன்னோட குரலு கேட்காம நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த நாள்ல இருந்து உங்ககிட்ட பேசாம பார்க்காம என்னால இருக்க முடியல. அட, பயங்கரமா பேசுறீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கா? ராணி, என்னோட இது பியூரான லவ் தெரியுமா? உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. உங்க வீட்டுக்காரங்க உன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஒரு மகாராணி. உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். நிஜம்தான் சாகர், நீங்க சொன்னது உண்மைதான். எங்க வீட்ல எல்லாரும் எங்க அண்ணி காஞ்சன ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எங்க அண்ணி பேச்சு கேக்குறாங்க. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் ஃபேக்டரிய பாத்துக்கிறாரு. பாத்தியா, உன்ன மாதிரி அழகான புத்திசாலியான பொண்ண எல்லாரும் சேர்ந்து நெக்லெக்ட் பண்றாங்க. ஆனா நான் மட்டும் அப்படி இல்ல. உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். உன்னோட குடும்பத்தார் உன்னை கவனமா பாத்துக்கலனாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். தேங்க்யூ சாகர். என் மனசுக்கு ஒரே ஒரு சமாதானம் அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். அம்மா அண்ணி வந்த பின்ன அவங்க கூட மாறிட்டாங்க. எனக்கெல்லாம் இப்ப தோணுது இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலான்னு. ஏன் சிந்து எங்கேயோ போறத பத்தி பேசுற? என் மனசுக்குள்ள வந்துரு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கே வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன். அவங்க ஒத்துக்கலனா மட்டும். ஒத்துக்கலனா என்ன பண்றது சாகர்? இது என்னோட வாழ்க்கை. என்னோட வாழ்க்கைக்காக நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு வர ரெடியா இருக்கேன். ஒத்துக்கிட்டா பாக்கலாம். எனக்கு நீங்க தானே முக்கியம். ஐ லவ் யூ சிந்து. நீ இவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நான் யோசிக்கல. ஐ லவ் யூ டு சாகர். சிந்து காலை கட் பண்ணா. அவளோட கண்ணுல சாகர் மேல காதல் பைத்தியத்துல இருந்தா. அவளுக்கு தெரியல அவன் நம்புறது சரியான விஷம் பாம்பு அப்படின்னு. இந்த பக்கம் வீட்ல ராகவையா ரவி 2 பேரும் ரொம்ப கவனமா கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனாவும் உக்காந்துக்கிட்டு அந்த கணக்கு வழக்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. காந்தம்மா ஸ்வீட்டை கொடுத்தாங்க. ரவி, பாத்தியாப்பா, இத்தனை வருஷமா நம்ம இந்த பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை வருஷத்துல வராத லாபம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆமாம்பா, நம்ம இன்னொரு ஃபேக்டரிய கூட வாங்கலான்னு நானும் யோசிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காஞ்சனா தான். அன்னைக்கு அந்த கேசவ பண்ண தப்ப எடுத்து காட்டலன்னா அவ்வளவுதான். நம்ம மருமக தங்கங்க. காஞ்சனா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாயசம் பண்றமா? தேங்க்யூ அத்தை. பாயசம்லாம் அப்புறம் அத்தை. நான் இப்ப உடனே ஃபேக்டரிக்கு போகணும். புதுசா மிஷின் வருது. நான் அங்கே இருந்து அதெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட ஃபேக்டரிக்கு போகணுமா காஞ்சனா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லம்மா? மாமா, நம்ம வேலையில எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க கூடாது. நம்மளோட எதிரி இல்லன்னு நம்ம யோசிக்க கூடாது. அவன் எந்த ரூபத்துல வேணா வரலாம். நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். சரி காஞ்சனா, நீ முதல்ல போ. நான் சாயங்காலமா வரேன். இப்படி எல்லாரும் பிசினஸ பத்தியே பேசி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிந்து சோஃபால உக்காந்துக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டு யாருமே அவள கவனிக்கல அப்படின்னு கோவமா எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. சாகர் சொன்னது கூட உண்மைதான். இந்த வீட்ல எல்லாரும் பணம், பிசினஸ், அண்ணி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன பத்தி யாருமே யோசிக்கல. அம்மா கூட அன்னிக்கு ஸ்வீட் சாப்பிட வைக்கிறதுல தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்துக்கு அவளோட குடும்பத்து மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பாசம் கூட இல்லாம போயிடுச்சு. சாகரோட வார்த்தை தான் அவளுக்கு வேதவாக்கா இருந்தது. காஞ்சனா ஆபீஸ்ல ஃபைல்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ மில் மேனேஜர் வந்தா. மேடம், புது மிஷின் ஃபிட்டிங் எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு தடவை வந்து நீங்க பாக்குறீங்களா? சரி சரி, வந்து பாக்குறேன். ஆமா, சொன்ன மாதிரி அந்த கேசவனோட ஆளு சேகர் போனதுக்கு அப்புறம் புதுசா வந்த சூப்பர்வைசர் யாரு? இப்பத்துக்கு யாரையும் எடுத்துக்கல மேடம். இப்பத்துக்கு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, யாரையுமே பொய்யா நம்பாதீங்க. சிசி எப்பவுமே ஆன்லயே இருக்கணும். காஞ்சனா அவளோட சீட்ல இருந்து எந்திருக்கும் போது அவளோட புடவை சீட்ல மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி கையில இருக்கிற கிளாஸும் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அட என்ன, கையில இருந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. புடவையும் கிழிஞ்சு போச்சு. ஐயோ மேடம், பரவாயில்ல மேடம், இது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ண வைக்கிறேன். அப்படி இல்ல மேனேஜர்ஸ், எதுக்கோ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம் தோணிக்கிட்டு இருக்கு. காலையில இருந்தே எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் பிசினஸ் அப்படின்னு வீட்டு ஜனங்களை கவனிக்கிறதே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. காஞ்சனாவோட மனசுல ஏதோ ஒரு தெரியாத ஒரு மாற்றம். அவளுக்கு அப்பதான் சிந்துவோட யோசனை வந்தது. சிந்து இப்பெல்லாம் ரொம்ப நேரம் போன்லயே பேசிக்கிட்டு இருக்காளே, அது யாரு கூட அப்படின்னு சிந்துவ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும்.
பிசினஸ் பிசினஸ் லாபத்தை மட்டும்தான் பார்த்தேனே தவிர வீட்டை இப்ப கவனிக்கிறத விட்டுட்டேன். காஞ்சனா சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்தா. ரவி, ராகவையா, காந்தம்மா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா மூஞ்சில ஏதோ ஒரு பதட்டத்தை பார்த்தான் ரவி. என்ன காஞ்சனா, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? மிஷின் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, சிந்து எங்க? அவ காலையில இருந்தே ரூமுக்குள்ளேயே இருக்காமா, ஏதோ தலைவலியா. நானும் கேட்டு பாத்துட்டேன். சிந்து ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்தா. என்னம்மா சிந்து, எங்கேயாவது வெளியே போறியாமா? இவ்வளோ கிராண்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பியிருக்க? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னம்மா அது? நான் ஒரு பையனை விரும்புறேன். வீட்ல எல்லாரும் மௌனமா நின்னாங்க. என்னது, காதலிக்கிறியா? யாருமா அது? நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு ஏத்தவங்களா? எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்லம்மா. அவன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், அதுதான் எனக்கும் தேவை. நீங்க யாருமே என்ன கண்டுக்கலனாலும் அவன் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான். உன்னை நாங்க கண்டுக்கலையா? என்னடி பேசுற? ஏன் கொஞ்ச நாளாவே நீ இப்படி பேசுற? ஆமா, எங்க இருந்து வந்தது இந்த காதல் எல்லாம்? அண்ணா, திடீர்னு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு. நான் ரொம்ப நாளாவே காதலிக்கிறேன். அவன் பேரு சாகர், பெரிய ரிச் ஃபேமிலி. ஆனா அவனுக்கு அவ்வளவு திமிரு இல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு வர போறாரு. நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? இப்பவா? ஆமாப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒத்துக்கிட்டா சரி, நீங்க ஒத்துக்கலன்னா கூட நான் அவரு கூட போயிடுவேன். சிந்து, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரலமா. இருந்தாலும் எங்களோட சம்மதம் இல்லைனாலும் நீ போறேன்னு சொல்ற பத்தியா, அதுதான் தப்பு. ஆமா, பையன் யாரு? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? இங்க பாருங்க அண்ணி, உங்களோட புத்திசாலித்தனத்தை எல்லாம் நீங்க பிசினஸ்ல காட்டுங்க. என்னோட லைஃப்ல நீங்க வராதீங்க. என்னோட லைஃப நானும் சாகரும் பாத்துக்கிறோம். அப்பா, அவர் இப்ப வரப்போறாரு. அவரு கூட நீங்க தான் பார்த்து பேசணும். சரிம்மா, நீ இவ்ளோ தூரம் சொல்றல, அந்த பையனை வர சொல்லு. அவன் யாரு என்னன்னு பார்த்து பேசலாம். ராகவையா பொண்ணோட காதலுக்கு எதிர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சரின்னு சொன்னாரு. காஞ்சனா மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு தெரியாத பயம். ஒரு காரு வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சிந்து மூஞ்சில ஏதோ ஒரு தெரியாத சந்தோஷம். சாகர் வந்தான். திடீர்னு சிந்து வாசப்படி வரைக்கும் போய் எட்டி பார்த்தா. காஞ்சனா, ரவி, காந்தம்மா, ராகவையா எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. அப்பா, வாங்க வாங்க, சாகர் வந்துட்டாரு. எல்லாரும் வாசலைய பாத்துக்கிட்டு இருக்கும் போது வாசலுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள நடந்து வந்தாரு. அவனை பார்த்த உடனே ராகவையாவுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது. ரவிக்கு எங்கில்லாத கோவம். காஞ்சனா, காந்தம்மா பொம்மை மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்தது சாகர் இல்ல, கேசவா. வணக்கம் ராகவையா, எப்படி இருக்கீங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீயா? நீ எதுக்கு வந்திருக்க இப்ப இங்க? அப்பா நில்லுங்கப்பா. அதே நேரத்துல கேசவா ஸ்டைலா வெளியில இருந்து நடந்து வந்து அவங்க அப்பா பக்கத்துல வந்து நின்னா. சிந்து ரொம்ப சந்தோஷமா சாகர் கிட்ட போனா. சாகர், வந்துட்டீங்களா? இவரு என்னோட அப்பா கேசவையா, சூப்பர் பிராண்ட் ரைஸ் மில்லோட ஓனர். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிந்துக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. 2 ஸ்டெப் பின்னாடி நின்னா. ராகவையா, காந்தம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னாங்க. என்ன ராகவையா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு உயிருக்கும் மேல என் பையனை காதலிக்கிறா. நீங்க யாருமே அவளோட காதலுக்கு ஒத்துக்கலனாலும் உங்களை எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு என் பையன் கூட வரேன்னு சொன்னாலாம். அதனாலதான் நானும் வந்தேன். கேசவா, வேணும் வேணும்னு தானே என் தங்கச்சி உன் பையனோட வலையில விழ வச்ச. சிந்து, வாமா இந்த பக்கம், அவங்க நம்ம எதிரிங்க. சாகர், இது உண்மையா? உங்க அப்பா எங்க அப்பாவை ஏமாத்துன கேசவனா? இந்த விஷயத்தை எப்பவுமே என்கிட்ட சொல்லலையே. சிந்து, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளோட காதல் உண்மை இல்லையா? நீ தானே சொன்ன உங்க வீட்ல எதிர்ப்பு இருந்தாலும் என் கூட வரேன்னு. இப்ப என்ன ஆச்சு சிந்து, இப்படி பேசுற? என் கூட நீ வரமாட்டியா? பாத்தியா ராகவையா, உன் பொண்ணு இப்போ உன் பக்கத்துல நிக்க போறாளா இல்ல என் பையன் பக்கத்துல வர போறாளான்னு நீயே பாக்க போற. நீ வியாபாரத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா குடும்பத்துல நீ உடஞ்சு போய் உக்கார போற. வீட்ல எல்லாருமே பேசாம மௌனமா சிந்துவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சிந்து கூட அந்த பக்கம் அப்பாவையும் பார்த்து இந்த பக்கம் காதலனையும் பார்த்தா. காஞ்சனா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா. இது காதல் இல்ல, வேணும் வேணும்னு செஞ்ச பகன்னு. சிந்து, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்காத. உன்ன அவன் காதலிக்கல, பகடக்காயா உபயோகப்படுத்திருக்கான்.
சிந்து இப்ப யாரோட பேச்ச கேட்க போறா? சாகரோட வலையில விழுந்து வீட்டை தாண்டி போக போறாளா? கேஷவ விரிச்ச வலையில இருந்து காஞ்சனா தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா புத்திசாலியான மருமக 6வது எபிசோட பாருங்க.